ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள், பெலருஸோட அதிபரான லுகசங்கா அவர்கள், உக்ரைனோட அதிபரான விக்டர் யானுகோவிச் அவர்கள், அது கூட ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான பெல்லோசோ அவர்கள், அது கூடவே ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான லாவ்ரோவ் அவர்கள், இவங்க எல்லாரும் பெலருஸ்ல உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான மீட்டிங். டோரை சாத்தி வச்சுட்டு தான் இவங்களும் பேசிக்கிறாங்க. என்னப்பா நீங்க மட்டும்தான் டோரை சாத்தி வச்சுட்டு பேசுவீங்களா? கேட்டா டெமோக்ரஸி இப்படிதான் ஒர்க் ஆகும்னு சொல்லுவீங்களா? நாங்களும் டோரை சாத்தி வச்சுட்டு பேசுவோம்னு இவங்க டோரை சாத்தி வச்சுட்டு பேசிக்கிறாங்க. பட் ஆனா அந்த டோரை சாத்தி வச்சுட்டு பேசும்போது என்ன சில முடிவுகள் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சில அரசியல் பஸ்ல வெளியே வரும் இல்லையா? அது மட்டும் இல்லாம அவங்களே வெளியே சொல்லுவாங்க இல்லையா? ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களாகட்டும், பெல்லோசோ அவர்களாகட்டும், இவங்கள ஓப்பனா வெளியே சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்களோ இந்த லுஹான்ஸ்க், டொனஸ்க் இது போல பகுதிகள்லாம் ரஷ்யாவோட பகுதிகள் தான். புது பகுதிக்கு வந்து உக்ரைன் வந்து ஒத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நாட்டோட சேரக்கூடாது. இது போல பல கோரிக்கைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட அதிபரான விக்டர் யானுகோவிச் அவர்களும் ரஷ்யாவோட அதிபரான புட்டின் அவர்களும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து கையெழுத்து போட்டு பேச்சுவார்த்தை இனிதா மின்ஸ்க்ல வச்சு முடிஞ்சிருக்கு. அதாவது மின்ஸ்க் அக்ரிமெண்ட்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. என்னப்பா நீங்க உக்ரைனோட தற்போதைய அதிபர் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி தானே, நீங்க எப்படி வந்து யானுகோவிச் அவர்கள் வந்து அதிபர்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து இருக்கும். இங்க ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். விக்டர் யானுகோவிச் அவர்கள்ங்கிறது 2013 இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது இல்லையா? அந்த சமயத்துல 2013ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் விக்டர் யானுகோவிச் அவர்கள். அவரோட பதவி காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மியூட்டனி நடந்துச்சு. அதாவது எப்படிங்க, மக்கள்லாம் ஒண்ணு திறந்து ஈரோமேடன் மூவ்மெண்ட்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வந்து அந்த ஆட்சியை கலைச்சிட்டு புது ஆட்சி கொண்டு வர்றதுக்காக அங்க நடத்தக்கூடிய ஒரு ஸ்டேஜ் நடந்துட்டு இருந்தது இல்லையா? ஒரு டிராமா. சோ அந்த டைம்ல அதிபரா இருந்தது, உக்ரைனுக்கு அதிபரா இருந்தது விக்டர் யானுகோவிச் அவர்கள் தான். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்தது. ரஷ்யா வந்து கிரீமியா அனெக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேற்குலக நாடுகள் சாங்ஷன் எல்லாம் போட்டாங்க. இது போல பல விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. இது வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. விக்டர் யானுகோவிச் அவர்கள் உக்ரைனோட அதிபரோட பதவியிலிருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு தரணும், ஒப்பந்தம் பண்ணி இருக்கணும். அதாவது ஒரு டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உக்ரைனோட அதிபர் இருக்கிறார் இல்லையா, அவரோட பதவி காலத்தை மோர் சோவியத் யூனியன் மாதிரியே அவர் பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரியான சில பல சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாரு. அப்படி கொண்டு வரும்போது உக்ரைனோட சட்டமா இருந்துச்சு. அந்த டைம்ல இது போல மியூட்டனி வர்றதுனால உயிருக்கு பயந்துட்டு உக்ரைனை விட்டு கிளம்பி ரஷ்யாக்கே போயிட்டார் மனுஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கையெழுத்து போட்டு ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கணும். சோ அவர் ரெசிக்னேஷன் இப்ப வரைக்கும் பண்ணல. உக்ரைனோட அதிபர் இப்ப வரைக்கும் ரெசிக்னேஷன் பண்ண கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உக்ரைனோட அதிபர் விக்டர் யானுகோவிச் அவர்கள் தான். ஏன்னா ரஷ்யா தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க வந்து ஜெலன்ஸ்கி இதுக்கு மேல அதிபரை தேர்ந்தெடுத்துக்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம், அது நாங்க தான் முடிவு எடுத்துக்கணும். இதுக்கு மேல உக்ரைன் கூட அதிபர் யாரு என்னங்கிறதெல்லாம் நாங்க பேசல, நாங்க முடிவெடுத்து செய்யணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. பெலருஸோட அதிபரான லுகசங்கா அவர்களும் இதுக்கு வந்து சொல்லிக்கிறாரு, ஆமாங்க நாங்க வந்து ஜெலன்ஸ்கி வந்து இதுக்கு மேல வந்து அதிபரை தேர்ந்தெடுக்க மாட்டோம், சும்மா சும்மா மார்ஷல் லா பயன்படுத்தி பதவி காலத்தை நீடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு மேல உக்ரைனோட அதிபர் விக்டர் யானுகோவிச் அவர்கள் தான், அதாவது ரஷ்யா பெலருஸை பொறுத்த வரைக்கும். சோ புது அரசாங்கம், எக்ஸைலான உக்ரைனோட அரசாங்கம் இப்ப எங்க இருக்கிறாங்க? பெலருஸ்ல இருக்கிறாங்க. சரி, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு சண்டை, இதுல என்ன பெலருஸ் அவங்க சொல்லிட்டா எப்படி அதை ஒரு பாயிண்டா எடுத்துக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். இதே பெலருஸ்ல உட்காந்துதான் மின்ஸ்க் அக்ரிமெண்ட் போட்டாங்க. மின்ஸ்க் 1, மின்ஸ்க் 2. ஏன்னா பெலருஸோட கேபிட்டல் தான் மின்ஸ்க். ஸோ அங்க வச்சுதான் அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. அது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல உட்காந்து யாருங்க கையெழுத்து போட்டது? உக்ரைனோட அதிபர்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் நாங்க வந்து கையெழுத்து போட்டாங்க, ஒப்பந்தம் போட்டாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா விக்டர் யானுகோவிச் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டிருந்தாரு. அப்போ பெலருஸுக்கு ஒரு பங்கு இருக்குதா இல்லையா? உக்ரைனோட மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உக்ரைனை விட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உக்ரைனோட மக்களுக்கு சண்டை பிடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, அவங்களுக்கு விருப்பமும் இல்லை. இப்படி இருக்கும்போது தேவையில்லாம ஒரு நபர் நான் தான் அதிபர்னு வந்து உட்காந்துக்கிறாரு, ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறாரு, நான் தான் அதிபர்னு உட்காந்துக்கிறாரு. ஸோ அப்படியே ஸ்ட்ரைக் வச்சு சுண்டி ஒரு மாதிரி சுண்டி விட்டு இதுக்கு மேல அவர் தான் அதிபர், உக்ரைனோட அதிபர் வந்து விக்டர் யானுகோவிச் அவர்கள் தான், அவர் தான் லெஜிட்டிமேட்டான அதிபர், நாங்க அவர் கூட தான் நெகோசியேட் பண்ணுவோம், ஏன்னா எங்க கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல பெலருஸ் வந்து லீகலா ஒரு பாயிண்ட் எடுத்து முன்னாடி வைக்கலாம், ரஷ்யாவும் லீகலா ஒரு பாயிண்ட் எடுத்து முன்னாடி வைக்கலாம், அது கூடவே யானுகோவிச் அவர்களும் லீகலா ஒரு பாயிண்ட் எடுத்து முன்னாடி வைக்கலாம். சோ இப்படி இருக்கும்போது மேற்குலக நாடுகள் வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்க யானுகோவிச் அவர்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கறத ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. இப்ப ரஷ்யா தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்க, அப்ப நாங்க ஜெலன்ஸ்கி ஒத்துக்கலையே அப்படிங்கிறது போல ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க.
இப்போ பெலரூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஃப்ராண்ட் ஓபன் ஆக போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது ரூமர், இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள்லாம் வச்சு புருடா இன்டெலிஜென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு போலியான செய்தி தான், ஒரு இன்ஃபர்மேஷன். உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக தான். இது போல யாராவது சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க. ஏன்னா இது வந்து ரூமரா இருக்குது இல்லையா, நடக்குதா என்னங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் லைன்ல வந்து பெலரூஸ் வந்து ஓபன் பண்ண கீவ் போய் ஈஸியா பிடிச்சிட முடியும். அது மட்டும் இல்லாம வேக்னர் படை மிக பெரும் அளவுல ட்ரைனிங் பிரிகோஷினி அவர்கள் டைம்ல இருந்தே அங்க உள்ள வச்சு நல்லா ட்ரென்ச் எல்லாம் ரெடி பண்ணி இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட தான் இருக்கிறாங்க. இப்போ யானகோவிச் அவர்கள் ஆர்டர் பண்ணாங்கன்னா ஃப்ரீ லீஜன் ஆஃப் உக்ரைன், யாருங்க ஃப்ரீ லீஜன் ஆஃப் உக்ரைன் என்ன பண்ணுவாங்க, உக்ரைனை போய் அடிப்பாங்க, உக்ரைனை லிபரேட் பண்றதுக்காக. இப்போ மேற்குலக நாடுகளோட காய மேற்குலக நாடுகளுக்கே கொடுக்குறாங்க. இப்ப அப்படி சொல்லி தானே ரஷ்யாவை போய் அடிச்சாங்க. அது வந்து கணக்கில்லை அப்படிங்கும் போது அப்ப இதுவும் கணக்கில்லை இல்ல, மேட்ரு ஓகே ஆயிடுச்சுங்களா. இப்ப இது வந்து ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் இதையும் ஒத்துக்கிட்டானே ஆகணும். இல்ல முடியாது, அது முடியாது, இது முடியாது அப்படின்னு சொல்லி பெலரூஸ்ல போய் உக்ரைனால அடிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு அணு ஆயுத நாடு. மேபி இது வந்து பிரச்சனை பெருசாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வேற ஒரு நாடுகள் இதுக்குள்ள வராங்க அப்படின்னா அது கண்டிப்பா 3ஆம் உலக போருக்கு போயிடும். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு மேல மேற்குலக நாடுகள் அவங்களோட ஆயுதங்களை பயன்படுத்தி எங்க நாட்டுக்குள்ள அடிச்சாங்கன்னா நாங்க அவங்களோட ராணுவ நிலைகளை அடிப்போம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உக்ரைனோட அதிபர் வந்து யானகோவிச் அவர்கள் தான், ஜெலன்ஸ்கி அவர்கள் கிடையாது. சோ ரஷ்யா வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இதுக்கு மேல ரஷ்யாவோட நிலைகளுக்குள்ள ஒரு சின்ன தாக்குதல் நடந்தாலும் மேற்குலக நாடுகள் தாக்குதல் பண்ண மாதிரி தான் நாங்க கணக்கு எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது போல சொல்லி மேற்குலக நாடுகளோட ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷன்ஸை இதுக்கு மேல ரஷ்யா அடிக்கிறதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் அதிகம். அது 3ஆம் உலக போருக்கு போறதுக்கு அடுத்த ஒரு படிக்கட்டு நோக்கி ரஷ்யா ஓடிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்ப பின்தங்கி இருக்கிறது நாட்டோ தான். அவங்க எப்படி ஓடியார போறாங்க, அடுத்த ஸ்டெப் அவங்க எப்படி எடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ஏன் இப்ப வந்து இப்படி ஒரு சீரியஸான எஸ்கலேஷன் நடந்திருக்கு, இது போல ஒரு விஷயம் நடக்குது. யானகோவிச் அவர்கள் கண்டிப்பா கீவை நோக்கி ஒரு புது ஃப்ராண்ட் ஓபன் பண்ண போறாங்க. ஆல்ரெடி சுமி, கர்கிவ், செர்னிகிவ் இந்த பகுதியில ரஷ்யவர்கள் ரெடியா இருக்கிறாங்க உள்ள வர்றதுக்கு. இப்படி இருக்கும்போது யானகோவிச் அவர்கள் அவரோட புது படையை எடுத்துக்கிட்டு இதுக்கு மேல பெலரூஸ்ல இருந்து ஃப்ராண்ட் ஓபன் பண்ணும்போது அதிரடியா இருக்க போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. மேபி இது புட்டின் அவர்களோட ஒரு நீண்ட நாள் கனவா கூட இருக்கலாம், பிளானா கூட இருக்கலாம். ஏன்னா திரும்பவும் இப்ப ரஷ்யால இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஹை லெவல் அபிஷியல்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கிரிமினல்ஸ் போல அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. அவங்க எல்லாருமே ஊழல் பண்ணிட்டாங்க, அதாவது துரோகிகள் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதித்தன்மை தெரியல நம்மளுக்கு. ஸோ அதனால ஹையர் அஃபீஷியல்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்பதான் நீங்க வந்து கேட்டீங்க, செர்கி ஷோய்கு அவர்களுக்கு ப்ரொமோஷன் தானே கொடுத்துருக்காங்க, அது எப்படி நீங்க வந்து அப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறது போல கமெண்ட் செக்ஷன்ல இருந்துச்சு. இப்போ செர்கி ஷோய்கு அவர்களை பதவி விட்டு தூக்குனா ரஷ்யால மியூட்னி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய பவரை பிடுங்கணும் முதல்ல. அதனால அவருக்கு ப்ரொமோஷன்ற பேர்ல ராணுவத்தை பிடுங்கியாச்சு அவர்கிட்ட இருந்து. ஸோ ராணுவ கண்ட்ரோலுங்கிறது டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த பவர் வந்து அவர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாலே அவர் டீப்ரமோட் ஆன மாதிரி தான். காசு அதிகமாக கிடைக்குது, கொஞ்சம் உயர் பதவி அப்படிங்கிறதுனால ஒரு அரசு ஊழியரா இருந்துக்கலாமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அதாவது ஒரு நபரை கூடியே வச்சுக்கலாம், பவர் வந்து கம்மியா இருக்கு அவருக்கு, அவ்வளவுதான் மேட்ரு. இதுக்கு மேல ராணுவத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது யாரு, பெலோசா அவர்கள். ஸோ அவர் தான் வந்து ரஷ்யாவோட புது டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ அவருக்கு தான் பவர் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ஷோய்கு அவர்களுக்கு பவர் போயிருச்சு, இந்த ராணுவன்ற அந்த பவர் வந்து போயிருச்சு. அதனாலதான் நம்ம வந்து அது ப்ரொமோஷன் அப்படிங்கிறது போல கன்சிடர் பண்ணல. பட் இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் அவரை தூக்கி ப்ரொமோஷன் கொடுத்து அவர்கிட்ட இருந்து ராணுவத்தை பிடுங்கிட்டு ஒரு நபர்கள் அடுத்த இருக்கிற எல்லா கருப்பாடுகளையும் களையாடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கு. ஏன் அப்புறம் இதுல இன்னொரு விஷயத்த விட்டேன் இல்லையா, ஏன் வந்து இந்த அளவுக்கு மிக முக்கியமான முடிவுகளை ரஷ்யா எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல, நேத்திக்கு ஒரு தாக்குதல் உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு மிக பிரம்மாண்டமான மிசைல் தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதல் ரஷ்யாவோட நிலப்பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் மேல நடந்திருக்கு. அது சைட்ல இமேஜஸ் லோட் ஆயிருக்கும், வீடியோ பதிவுகள் லோட் ஆகும், லைனா லோட் ஆயிட்டு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது பாக்குறதுக்கு நார்மலான பில்டிங் மாதிரி தான் இருக்கு. நம்ம நார்மலா பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஆனா உக்ரைனோட தாக்குதல்னால இந்த பில்டிங் அதிக அளவுல சேதாரம் அடைஞ்சிருச்சு. என்னப்பா பில்டிங் இது அப்படிங்கிறத கேட்டீங்க அப்படின்னா, ரஷ்யா இது ரேடார் ஸ்டேஷனா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதை தாக்குறதுனால உக்ரைனுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அப்புறம் ஏன் அதை வந்து தாக்குனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஏன்னா இது ரஷ்யாவோட மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனை தாக்கணும் அப்படின்னு நாட்டோ நாடுகள் முடிவெடுத்துட்டாங்க. அப்படி என்ன இந்த பில்டிங்ல பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அணு ஆயுதம் நாட்டோ நாடுகள் ஏவுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இது போல ரேடார்கள் ரஷ்யால பல இடங்கள்லயும் வச்சிருக்காங்க. அதுக்கான இமேஜ் சைட்ல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும்.
இப்ப அந்த ரேடார்கள் இருக்கு இல்லையா? அதுல ஒரு மிக முக்கியமான ரேடார் தான் இது. இந்த ரேடார வந்து உக்ரைன் வந்து தாக்கி அழிச்சுட்டாங்க. இதனால உக்ரைனுக்கு எந்த பயனுமே கிடையாது. ஏன்னா, கண்டிப்பா ரஷ்யா அணு ஆயுதத்த தூக்கி உக்ரைனுக்கு போட போறதும் கிடையாது. உக்ரைன் அந்த அணு ஆயுதம் அவங்க கிட்ட அணு ஆயுதம் இல்ல. அத தூக்கி வந்து ரஷ்யா கிட்ட போட போறதும் கிடையாது. இத வந்து அவங்க டார்கெட் பண்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல. இது முழுக்க முழுக்க நேட்டோ நாடுகளுக்கு எதிரா வச்சிருக்கக்கூடிய ஒரு இலக்கு. இப்போ உக்ரைன் தோக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டதுனால, இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் ஃபாஸ்ட்டா இலக்குகள வந்து ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இலக்குகள வந்து டார்கெட் பண்றதுக்காக தாக்குறாங்க. இதுலருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இந்த கமாண்ட்ஸ்லாம் வந்து நேரடியா நேட்டோ நாடுகள் குடுக்கறது. இது வந்து உக்ரைனுக்கு இதனால எந்த பெனிஃபிட்டும் இல்ல. இது வந்து அவங்களோட ரேடார்லயே இருக்க போறதில்ல. அப்படி இருக்கும்போது, இது போல ஸ்ட்ராட்டஜிக்கான சில முக்கியமான பகுதிகள் மேல தாக்குதல் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா இது நேட்டோட கமாண்டர்ஸ் தான் ஆர்டர் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. சோ இப்போ ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில எந்த மாதிரியான திருப்பு முனைகளை கொண்டு வர போகும் அப்படிங்கிறது தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். அப்புறம் இந்த அட்டாக் நடந்த இடம் எந்த பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவோட கிரஸ்னோடார் கிராய் இருக்கு இல்லையா? அந்த பகுதியில இருக்கக்கூடிய அர்மராரிவ் அப்படின்ற ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. அந்த செட்டில்மெண்ட்க்கு பக்கத்துல தான் இந்த ரேடார் ஸ்டேஷன் இருந்தது. அப்புறம் இது கூடவே இன்னொரு புருடா இன்டெலிஜென்ஸ் விங் கொடுக்கக்கூடிய ஒரு போலி தகவல். இப்போ உக்ரைனோட அதிபர் விக்டர் யானுகோவிச் அவர்கள் தான் அப்படிங்கிறது போல நேட்டோ நாடுகள் ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதாவது நேட்டோல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கிடையாது. நேட்டோல இருக்கக்கூடிய சில நாடுகள், அதுவும் குறிப்பா உக்ரைனோட அண்டை நாடுகள். அதுலயும் மிக முக்கியமா ராபர்ட் ஃபிகோ அவர்கள். ஏன்னா இப்ப திரும்பவும் மேலும் மேலும் பல கனெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட முன்னாள் அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் இந்த அசாசினேஷன் அட்டெம்ப்டுக்கும், அதாவது நேட்டோவோட ஒரு நாடான ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டரான ராபர்ட் ஃபிகோ அவர்களோட அசாசினேஷன் அட்டெம்ப்டுக்கும் முன்னாள் அதிபர் உக்ரைனோட முன்னாள் அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது போல பல கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. சோ கூடிய விரைவில் ஸ்லோவாக்கியாவும் உக்ரைனோட முன்னாள் அதிபருக்கு எதிராக திரும்பி நானும் விக்டர் யானுகோவிச் அவர்களை ஒத்துக்கிறேன் அப்படிங்கறதோட சொல்லிடுவாங்கன்ற போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. கூட அப்படியே நம்ம விக்டர் ஆர்பன் அவர்கள், ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள், உள்ளேனையா நானும் ஒத்துக்கிறேன், விக்டர் யானுகோவிச் அவர்கள் தாங்க அதிபர் அப்படிங்கிறது போல சொல்லிட்டார் அப்படின்னா சொல்லி முடிஞ்சிச்சு. வேற வழியே இல்லை, நாட்டோ நாடுகள் எதுவும் செய்ய முடியாது, இது அவங்க கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கிறது போல பல தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப உக்ரைன்ல இருக்கக்கூடிய பல நபர்களும் எப்படி தப்பிச்சு போலாம், சீக்கிரமா உக்ரைன் விட்டு போய் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள்லாம் இறங்கி இருக்கதா சொல்லப்பட்டு வருது. இது போல விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு காரணத்தினாலதான் உக்ரைன்ல இருக்கக்கூடிய யாரையுமே நம்ப முடியாதுன்றதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்களோட செக்யூரிட்டிக்காக மேற்குலக நாடுகள், அதுவும் குறிப்பா அமெரிக்கா அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? சோ அது இதுக்காக அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் இப்ப அவங்களுக்கே வந்து செக்யூரிட்டி இல்ல, அவங்களுக்கே தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுல இருந்தே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இந்த பகுதியில் நடக்க போகுது. இதனால ரஷ்யா ஜெயிக்க போறாங்களா, இல்ல உக்ரைன் இதுல இருந்து மீண்டு வந்துருவாங்களா? உக்ரைனோட முன்னாள் அதிபர் நான் சிங்கண்டா, நான் தான் அதிபர் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்துருவாரா அப்படிங்கிறது தெரியல. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.